திரும்பவும் நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்துட்டு எங்கள் ட்ரிப் வந்துட்டு ஒரு 2 கண்ட்ரி நாங்கள் கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மலேசியா போயிட்டு பட்டர் கேவ்ஸில் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புக்கிட் கிராபியே போகிறோம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இது. கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ன்றதுனால நாங்கள் சீக்கிரம் வர வேண்டியதாக இருந்தது. பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோம். A to B இருந்தது. சரி போனோம். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்லானும் இருந்துச்சு, சாப்பிட வேணாலும் இருந்துச்சு. சரி நமக்கு வந்துட்டு இதில் இருக்கே ஃப்ளைட்டில் ஃபுட் இருக்கும், நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு இண்டிகோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஏர் இண்டியா வந்துட்டு ஏர் ஏஷியா வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏர் ஏஷியாவில் ஃபுட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சில ரீசன்ஸ் இருக்குது. இந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி மலாய் ஃபுட்டு தான் கொடுத்துருந்தாங்க. த பொருள்னு சொன்னால் வாயிலே வைக்கிட்டு அது வந்துட்டு வைஷுவோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோ மோசமான ஒரு ஃபுட்டு. எப்படிடா இருக்கு? என்ன மாதிரி இருக்குது? புளிக்குழம்பு மாதிரி இருக்கு. இனிக்குதா? கொண்டக்கடலை குழம்பு இருக்குல்ல, அதில் என்னத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த சைடில் என்னமோ இருக்கு, அது என்ன? அதுதான் தெரியல. பன்னீரா? சிக்கனா? சிக்கன் குழம்பு தான் இனிக்குது. எவனோ பெங்களூர்கார சமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே எனக்கு ஒன்று வாங்கினேன்ல, அதையும் டேஸ்ட் பண்ண. அதுக்கு வந்துட்டு கடலையும் காஞ்சி போன கருவாடும் கொடுத்துருக்காங்க. மீன் இத்தினோண்டா இருக்கு. அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது கூட மாதிரியா தான். இவ்வளோ கன்றாவியான சாப்பாடு நம்ம பார்த்துருக்கோமா? பசங்க அங்கேயே சாப்பாடு சொல்லிடலாம். ஆமாம். ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகாதுல்ல? நான் பார்த்தா காஷ்மீர் போகும்போது கடைசி 2 நாள் 400 ரூபாடி.